15-10-23 அவ்யக்த முரளியின் ஆதாரத்தில் நினைவு பயிற்சியை செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இரு புருவங்களுக்கு மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூட்சுமமான நட்சத்திரம். உயிரோட்டம் உடைய பிந்து சொரூபம் ஆவேன். நான் என்னுடைய தந்தை சிவ பாபாவை மிகவும் அன்பாக நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். கூடவே சம்பூர்ண பிரம்மா பாபா அவரும் எனக்கு முன் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கின்றார். இணைந்த ரூபத்தில் பாப் தாதாவை நான் மிகவும் அன்போடு நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இதயத்தின் வார்த்தைகள், இதயத்தின் அன்பு பாப் தாதாவிடம் சென்று சேர்ந்து விட்டது. இந்த அன்பு சுகஸ்வரூபமான அன்பாகும். பாப் தாதாவினுடைய இந்த சம்பூர்ண ஃபரிஷ்தா ரூபம் வரதானி சொரூபத்தின் அன்பில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். பாப் தாதாவின் இந்த ஃபரிஷ்தா ரூபத்தின் சக்திசாலியான தெய்வீகமான பிரகாசத்தின் சக்தி என்னுடைய ஃபரிஷ்தா ரூபத்தை இன்னும் சற்று அதிகமாக பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கின்றது. மேலும் என்னை சக்திசாலியாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. நான் பாப் சமான் மிகவும் அன்பில் நிறைந்த ஆத்மா. பற்றை வெற்றி அடைந்த ஆத்மா. அனைத்து உறவுகளிலிருந்தும் தேக உணர்விலிருந்தும் கூட நஷ்ட மோகா பற்றை வெற்றியடைந்த ஆத்மா ஆவேன். நான் பாபாவிற்கு சமமாக சுயநலமற்ற ஆத்மா. ஷோ பாபாவுடைய இந்த சுயநலமற்ற அன்புதான் இந்த மகா யஜ்யத்தின் ஸ்தாபனைக்கு ஆதாரமாக இருந்தது. பிரம்மா பாபா மூலமாக இந்த யஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தார். இருந்தாலும் பிரம்மா பாபா எந்த முறையில் பற்றை வெற்றி அடைந்தாரோ
நானும் பாபாவிற்கு சமமாக பற்றை வெற்றியடைந்த ஆத்மா ஆவேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த யஜ்யத்தின் மூலம் நான் ஈஸ்வரிய பாலனையை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். செய்பவர், சேவிப்பவர், சுயம் பரமபிதா சிவபாபா. சர்வசக்திவான் சிவபாபாவுடைய உறுதி இது, நம்பிக்கை இது. இந்த யஜ்யமானது சுயம் சிவபாபாவால் ஸ்தாபிக்கப்பட்டது. பாபா இப்போதும் இந்த காரியம் செய்து கொண்டிருக்கின்றார். கடைசி வரையிலும் அவருடைய இந்த காரியம் நடைபெறும். இது எந்த ஒரு மனிதருடைய காரியம் அல்ல. இடைத்தரகர் என்ற ரூபத்தில் பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருந்தார். பிறகு இப்போது ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கின்றார். கடைசி வரை பிரம்மா பாபாவிற்கு பாகம் உள்ளது. செய்பவர், செய்விப்பவர் சிவபாபா. இவ்வளவு உயர்ந்த மகான் யஜ்யத்தில் ஒரு பகுதியாக இருப்பதில் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. பிரம்மா பாபா ஃபரிஷ்தா ஆகுவது கூட என்னுடைய பாக்கியத்தை திறப்பதற்காகவும் வேகமாக சேவையை சேவிப்பதற்காகவும். அதனால் எனக்குள்ளும் கூட பாபாவிற்கு சமமாக ஃபரிஷ்தா சொரூபம், பற்றை வெற்றியடைந்தவன் என்ற ஊக்கம், உற்சாகம் நிரம்பிவிட்டது. நான் பாபாவிற்கு சமமாக சேவையில் துணையாளராக இருக்கின்றேன். மேலும் மாயாவின் பிரச்சனைகளை சாட்சியாக இருந்து பார்க்கின்றேன். மாயாவிடம் இப்போது எந்த சக்தியும் இல்லை. வெறுமனே பயத்தை ஏற்படுத்துவதற்காக வெளியிலிருந்து சிங்கம் போல் தன்னை காட்டுகிறது. என்னுடன் சுயம் சர்வசக்திவான் இருக்கின்றார். நான் கவலையற்றவன், வெற்றியாளன். என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அனைத்தும் நல்லதற்குதான். நான் ஒரு ட்ரஸ்டி ஆவேன். இந்த ஷரீரம், இந்த பார்ட்,
இந்த பொறுப்பு, இந்த சம்பந்தம் அனைத்திலும் ட்ரஸ்டியாக இருக்கின்றேன். அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டேன். அனைத்தும் நன்றாக உள்ளது. நல்லதுதான் நடக்கும். நான் கவலையற்றவன். என்ன பிரச்சனைகள் வருகிறதோ அதன் மூலம் பொறுமை, நஷ்டமோகா, பற்றை வெற்றியடைதல், எதிர்கொள்ளும் சக்தி என்ற பாடத்தை படித்து நான் முன்னேறிக் கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய சம்பூர்ண ஸ்திதியை, ஃபரிஷ்தா சுரூபத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் நிரந்தரமாக நல்லதை மட்டும் நினைக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆத்மா. எதிர்மறையை நேர்மறை ஆக்கக்கூடியவன். சுப சிந்தனையுடைய ஆத்மா ஆவேன். செயல்கள் செய்யும் போது கூட சுப சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மா ஆவேன். சுப சிந்தனையாளர் ஆகி நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுத்து மற்றவர்களையும் மாற்றம் செய்யக்கூடிய ஆத்மா ஆவேன். பெரிய மனமுடைய பாபாவுடைய பெரிய மனதுடைய குழந்தை நான். உடலின் வியாதியாக இருக்கலாம், மனதின் புயலாக இருக்கலாம், உடலில் வேதனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கலாம், சேவையில் கூட பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் குழப்பங்கள் இருக்கலாம். நான் பாபாவுடைய சாத்தி, துணைவன். சதா மனதின் ஓய்வை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா. மனமுடைந்து போவதிலிருந்து விடுபட்டவன். தைரியம் வைத்து பாபாவுடைய நிரந்தர உதவியை அனுபவம் செய்யக்கூடிய விசேஷமான ஆத்மா நான். என்னுடைய மனம் சதா பாபா பக்கம் இருப்பதால் யதார்த்த நிர்ணயம் எடுத்துக்கொண்டே அனைத்து குழப்பங்களிலிருந்தும் மனம் விடுபட்டு செல்கின்றது. பலவிதமான என்னுடையது என்பதை ட்ரஸ்டி என்ற நிலையில் பரிவர்த்தனை செய்து அனைத்து குழப்பங்களிலிருந்து மனமுடைந்து போகுதல், ஃபீலிங்ஸிலிருந்து விலகி உப்பராம் ஸ்திதியை, மனதின் ஓய்வு நிலையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
ஏனென்றால் எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. என்னை வளர்ப்பவர், பாலனை செய்பவர் சுவாமி சர்வசக்திவான் பாபா. ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவருடைய கவனம் என் மீது இருக்கின்றது. என்னுடைய உண்மையான உள்ளத்தில் சாஹேப் பாபா குடியிருக்கின்றார். எனக்குள் சுத்த எண்ணங்களின் சக்திகள் சேமிப்பாகிக் கொண்டிருக்கின்றது. நான் தெய்வீகமான ஆக்கர்ஷண மூர்த்தி ஆத்மா. உலகத்தில் மின்னிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தெய்வீக நிலை தூய்மையினால் ஆத்மாக்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. தன் வழியை தேடிக்கொண்டிருந்த ஆத்மாக்களுக்கு மீண்டும் உண்மையான வழியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றனர். நான் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. நான் சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தை. நான் தைரியசாலியான ஆத்மா. நான் 9 ரத்தினத்தில் வரக்கூடிய ஆத்மா. சக்திசாலியான ஆத்மா. சுப சிந்தனையாளர் ஆத்மா. ஓம் சாந்தி.